உண்மையின் உறைவிடம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகின்றேன். 1 தீமோத்தேயு 2:6-7. ஒரு ஊரில் சிறுவன் ஒருவன் வளர்ந்து வந்தான். அவன் தாய் அவனை நல்ல உள்ளமும் கடவுள் பக்தியும் கொண்டவனாய் வளர்த்து எடுத்தாள். தீய பழக்கங்கள், தீய நண்பர்களுடன் ஒட்டி கொள்ளாமல் பாதுகாப்பாய் வளர்க்கப்பட்டான். அவன் தாய் எப்போதும் உண்மையை பேச வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும் என அறிவுரை கூறி அனுப்பினாள். நடைபயணமாக சென்று கொண்டிருந்த அவரை திருடர் கூட்டம் ஒன்று சுற்றி வளைத்தது. உன்னிடம் என்ன இருக்கிறது என கேட்க இவனும் தன்னிடத்திலே 1000 ரூபாய் மட்டுமே இருக்கிறது என்றான். அவர்கள் பிடித்து சோதனையிட அவன் கூறியபடி 1000 ரூபாய் மட்டுமே இருந்தது. திருடர்களின் தலைவன் அதிர்ந்தான். இதுவரை எவருமே இப்படி உண்மையை சொன்னதில்லையே என்று வியந்து இவனது உண்மையான பேச்சால் கவரப்பட்டு திருட்டு தொழிலை நிறுத்தி சென்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் கிறிஸ்து இயேசுவை பிரசங்கிக்க பிடிக்கப்பட்டவர். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேசி உண்மையாய் வாழ்ந்து பிறருக்கு நல்லதொரு மாதிரியை காண்பிக்கின்றார். இளம்புலியராம் தீமோத்தேயுவை அந்த உத்தம பாதையில் வளர்த்து எடுக்க தனது உண்மையை மாதிரியாக்குகிறார். சிலுவையில் மரணபரியந்தம் உண்மையுள்ளவராய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் பேச்சிலும் சிந்தையிலும் செயல்களிலும் உண்மையின் சான்றுகளாவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.